ஜெய் ஸ்ரீராம். சொந்த உறவினை இப்போரில் கொள்வதால் என்ன நன்மை வரப்போகும் என்பதை என்னால் காண முடியவில்லை. எனது அன்பு கிருஷ்ணரே, இதில் பெறக்கூடிய வெற்றியோ ராஜ்யமோ இன்பத்திலோ எனக்கு விருப்பமில்லை. மாவீரன் அர்ஜுனன், அத்தியாயம் 1, ஸ்லோகம் 31. மாவீரன் அர்ஜுனன் ஒரு நிமிடம் போர்க்களத்தை சுத்தி பார்க்கும் பொழுது தனக்கு எதிரணியில் நிற்பது அனைத்துமே தன்னுடைய சொந்தங்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது மனம் கலங்கி நிற்கிறாருங்க. யாரா இருந்தாலும் தனக்கு எதிரே நிற்பது தன்னுடைய சொந்தங்களும் தனக்கு வேண்டப்பட்டவர்களும் அப்படின்னு இருந்தா நம்ம எல்லாருமே ஒரு செகண்ட் கலங்கி போயிடுவோம். அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதத்தான் கிருஷ்ணரிடம் கேட்கிறாரு, இந்த போர்ல நான் என்னுடைய சொந்தங்களையே கொள்வதால எனக்கு என்ன நன்மை வரப்போகுது? கிருஷ்ணரே, இந்த போர்ல நான் வெற்றி பெற்றாலோ, இந்த போரின் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பமோ, இந்த போரின் மூலம் கிடைக்கக்கூடிய ராஜ்யமோ, இதுல எனக்கு எதுலையுமே விருப்பம் கிடையாது. அதனால நான் போர் புரியல அப்படிங்கறதா இந்த ஸ்லோகத்து மூலமா சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பல விதமான அறிவுரைகளை சொல்வாருங்க. அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன், சத்திரியனின் வேலை போர் புரிவது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும் என்ன நடந்தாலும் அப்படிங்கிறத பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் பல ஸ்லோகங்கள் மூலமா சொல்லியிருப்பாருங்க. உண்மையில சொல்ல போனா அதுதான் இந்த உலக நியதியும் கூட. ஆரம்பத்துல அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தாங்க இருக்கும், ஆனா கடைசியில தர்மம் மட்டுமே வெல்லும். ஜெய் ஸ்ரீராம்.